மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உன் சாவை நீக்கி நான் உயிர்ப்பிக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறேன். நானே உனக்கு அற்புதமாயிருக்கிறேன். இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும் பொழுது தேவ ஆவியானவர் உயிரோடு எழுந்த இயேசு உன்னோடு வருவதை நீ பார்ப்பாய். இயேசு உனக்காய் கிரியை செய்வதை நீ பார்ப்பாய். இயேசுவின் இருதய குழப்பத்தை மாற்றி போடுவதை பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வதை நீ அறிவாய். இயேசு சுமப்பதை புரிந்து கொள்வாய். உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டாத சிந்தை எல்லாம் தூக்கி வெளியே போடு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய். வேண்டாத சிந்தையை தூக்கி வெளியே போடு. உன் இருதயத்துக்குள் இயேசு வரட்டும். உனக்குள் தேவ ஆவியானவர் வரட்டும். நீ இன்னைக்கு உயிர் பெற்றுதான் இங்கிருந்து போவாய். ஜீவன் பெற்றுத்தான் போவாய். கர்த்தருடைய அபிஷேகத்தோடு அனுப்புகிறார், கிருபையோடு அனுப்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு வருகிறார். இயேசுவின் கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒன்றுமே ஓடாம செத்து போயிருந்த பிரெயின் இன்னிலிருந்து ஃபங்க்ஷன் ஆகிடும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. அப்படின்னா பிரெயின் செத்து அதுக்கப்புறம் கிரியை ஒன்றும் இல்லை. ஆனால் ஜீவனோட தான் இருக்கிறேன், ஆனால் செத்து போயிருக்கேன் பாஸ்டர் என்று பல சொன்னீங்கல்ல, சொல்றீங்க தானே? இன்று முதல் இந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது. இயேசு உயிரோடு இருப்பதினால் நீயும் உயிரோடு இருக்கிறாய். செத்துட்டு இருக்கேன் பாஸ்டர், இந்த வார்த்தை இனிமே உன் வாயில வரக்கூடாது. நான் உயிரோடு இருக்கேன் பாஸ்டர். இயேசு உயிரோடு இருக்கிறபடியினால நானும் பலனா இருக்கேன் பாஸ்டர். நான் சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர். நான் கிருபையால் மகிழ்ச்சியா இருக்கேன் பாஸ்டர். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் பாஸ்டர். இதுதான் சொல்லணும். நீ விசுவாச அறிக்கை செய். எல்லாரும் கண்களை மூடு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு